السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي. صدق الله العلي. وقال النبي صلى الله عليه وسلم: الحج عرفة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருள் பெரும் கிருபை இந்த ஆண்டின் துல்ஹஜ் மாத பிறை ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக இருக்கக்கூடிய 10 நாட்கள், அந்த 10 நாட்களை அடைந்து அந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் முக்கியமான நாட்கள் என்று சொல்லலாம், மிகவும் புனிதமான நாட்கள், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான நாட்கள், அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு மிக முக்கியமான தருணம், அல்லாஹ்விடத்திலே சரணடையக்கூடிய நாட்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை இன்று கழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே புனித ஹஜ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களில் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து நாடி இருக்கின்றானோ அவர்களுக்கு மாத்திரமே வழங்கி அந்த மக்கமா நகரிலே, அந்த கஅபத்துல்லாவிலே ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கின்றான். இவ்வாண்டு சென்றிருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய எல்லா ஹாஜிமார்கள் நல்ல முறையில் அவருடைய ஹஜ்ஜு பயணத்தை செய்துவிட்டு, அங்குள்ள ஹஜ்ஜு கிரியைகளை சரியான முறையில் நேர்த்தியாக செய்துவிட்டு உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு தாயகம் திரும்புவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்ம அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தல் புரிவானாக. ஆமீன். மிகவும் முக்கியமான நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் 10 நாட்கள் இருக்கிறதே, அதிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அங்கீகாரம் உண்டு, அதில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அதிகம் நன்மை உண்டு. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, 10 நாட்கள் மிக முக்கியம். அந்த 10 நாட்களில் அதைவிட மிக முக்கியம் அரஃபாவுடைய நாள், பிறை 9, ஹஜ்ஜு பெருநாளுக்கு முதல் நாள். அரஃபா மைதானத்தில் ஹாஜிகள் துல்ஹஜ் பிறை அந்த 9 அன்று மாலை வரை தங்க வேண்டும். கொஞ்ச நேரமாவது தங்கவில்லை என்று சொன்னால் ஹஜ்ஜே கிடையாது.
அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபால தங்குறது தான். ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், நிறைய ஆம்புலன்ஸ்கள் என்ன செய்யணும், மைதானத்தில் உலாவி வரும். சின்ன சின்ன இருக்கை கொண்ட வண்டிகள், சின்ன சின்ன ஸ்கூட்டர்கள், மோட்டார் சைக்கிள்கள், இதுவெல்லாம் அங்கே ஹாஜிமார்களை படுக்க வைத்தும் உட்கார வைத்தும் உடல்நலம் சரியில்லாதவர்களை அழைத்து வந்து அந்த அரஃபாவிலே தங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கலாம். காரணம், அங்கே தங்கலை அப்படின்னா ஹஜ்ஜே கிடையாது. ஹஜ்ஜுடைய ஃபர்ல்ல ஒன்று அரஃபால தங்குறது. கொஞ்ச நேரமாவது தங்கி இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு எந்த நிலைமையில ட்ரிப்பு ஓடிக்கிட்டு இருந்தா கூட அப்படியே ஆம்புலன்ஸ்ல கொண்டாந்து அவங்களை நிப்பாட்டிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஹஜ்ஜை நிறைவேறணும் அப்படின்னா அரஃபால கொஞ்ச நேரமா தங்கி இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லும் விதமாகத்தான் அல் ஹஜ்ஜி அரஃபா, ஹஜ்ஜினாலே அரஃபா என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில தினங்களிலே அந்த அரஃபாவுடைய நாள் வர இருக்கிறது. அந்த அரஃபாவுடைய நாளிலே ஹாஜிகள் எல்லாம் அந்த மைதானத்திலே ஒன்று கூட காத்து கிடக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஹஜ்ஜை முழுமை பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவிலே நாம் சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக அரஃபா அது ஒரு உன்னதம் என்ற தலைப்பின் கீழ் அரஃபாவை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களின் வாழ்வில் மகத்தான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நாள் எதுவென்றால் அது அரஃபாவுடைய நாள். வரலாற்றில் பார்க்கிறோமா இல்லையா? இந்த நாள் மிக முக்கியமான நாள். அது மாதிரி இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். சொல்லப்போனால் அந்த அரஃபாவுடைய நாள் முதலிடம் வகிக்கிறது எல்லா நாட்களை காட்டிலும். ஏன் அப்படி முக்கியமான நாள்? அரஃபாவுடைய நாள்ல தான் ஒரு முக்கியமான வசனம் இறங்கியது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே நான் உங்களுடைய தீனை முழுமைப்படுத்தி விட்டேன், தீன் முடிஞ்சிருச்சு, முழுமை அடைஞ்சிருச்சு. அந்த வசனம் அந்த நாள் தான் இறங்கியது. அரஃபாவுடைய மைதானத்துல தான் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஒன்று கூடினார்கள். அரஃபாவுடைய மைதானத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள். இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்தது சிறந்த நாள் என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. அந்த அரஃபாவை பற்றி நாம் சிந்திக்கிறோம். முதல்ல அரஃபா எப்படி பேர் வந்துச்சு? அரஃபாவுடைய பெயர் காரணம் என்ன? நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கி விட்டதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரிந்து கிடந்தார்கள். பிறகு அங்குமிங்கும் சுற்றி மீண்டும் ஒருமுறை இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து அறிமுகமானது எந்த இடத்தில் என்று சொன்னால் இந்த அரஃபாவுடைய அந்த மைதானத்தில். அரஃபா மைதானத்தில் ஒரு குன்று இருக்கிறது, மலை, சிறிய குன்று. அந்த இடத்துல தான் ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டார்கள், அறிமுகமானார்கள். அதாவது அரஃபா என்று சொன்னாலே அதுக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் கொடுக்க முடியும், அறிமுகம் அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்க முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஹஜ்ஜுடைய விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹஜ் இப்படி செய்யணும், என்னென்ன கீழிகையில் இருக்கிறது, இப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, புரிந்து கொண்டீர்களா என்று கேட்பாங்க. விளங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் என்ன அமல் செய்யணும் என்ற விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, புரிந்து கொண்டீர்களா? அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அரஃப்து, அரஃப்துன்னு அரபி வார்த்தை, அரஃப்து நான் அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். அதிலிருந்து அந்த அரஃபாங்கிற பெயர் வந்தது என்ற ஒரு பெயர் காரணமும் வரலாற்றிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மொத்தத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய காலத்திலே லட்சக்கணக்கான மக்கள் அந்த மைதானத்திலே இனம், நிறம், மொழி இது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைதானம்.
அதனால்தான் அரஃபாங்கிறத அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், ஏற்படுத்தியிருக்கிறான். அரஃபா மைதானம் எங்கே இருக்குதுங்கிற நம்ம வரலாற்றில் பார்க்கும் பொழுது இப்போ எங்கே இருக்குது, எவ்வளோ தொலைவில் இருக்குது? மக்காவிலிருந்து கிழக்கு பக்கத்தில் 22 கிலோமீட்டர் தொலைவில் அந்த அரஃபா மைதானம் இருக்கிறது. அதாவது அரஃபா மைதானம் அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலையை சுற்றி மைதானம் இருக்குது. கிட்டத்தட்ட அதனுடைய நீளம் என்று பார்க்கும் பொழுது, அந்த மைதானத்துடைய நீளம் என்று பார்க்கும்போது 4 மைல் தூரம், 4 மைல் தூரம் இருக்குது. அவ்வளோ பெரிய மைதானம். இந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு சில பெயர்கள் சொல்லப்படுகிறது. அது
நாம செய்யக்கூடிய தவறுகளை, நாம செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் மன்னிக்கிறதுனாலதான் இந்த உலகம் நீங்கி கொண்டிருக்கிறது. நாம செய்யக்கூடிய அநியாயத்துக்கெல்லாம் நம்மை பிடிக்கிறது நாடினா அப்படின்னா அல்லாஹ் பசி பஞ்சத்தை ஏற்படுத்தி பூமியில ஒரு உயிரின கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவோம். கொஞ்ச நாள் நமக்கு மீன் தடை, நம்மளால மீன் சாப்பிடாம இருக்க முடியுதா? எங்கேயாவது தேடி செஞ்சு மீன் வாங்கி கொடுத்துருக்கோம். எப்படி வந்துருது? ஏதாவது ஒரு தடை அப்படின்னா அந்த தடை காலத்துக்காகதான் நம்ம பொறுமையா இருக்க முடியுதா? இல்ல. அப்ப அதான் என்ன சொல்றது, எல்லாமே வாங்கிக்கலாம். நாம செய்யற அநியாயத்தை பிடிக்கணும் நாடி எல்லாத்தையும் கடல்ல மீன் பிடிக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டா அப்படின்னா அவன் மீன் சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் எல்லாமே அல்லா ஜல்ல ஷானுஹு அவன் நம்மை இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அந்த இரக்கத்தையும் ரஹ்மத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய நாளிலே அதிகம் வழங்குகிறான். எப்ப அதிகமான சலுகைகளோ தள்ளுபடி காலங்களோ ஆஃபர் இருக்குதோ அப்ப நம்ம என்ன செய்கிறோம், வேகமா அதை நோக்கி போவோம். ரமலானுடைய காலம் அப்படித்தான், லைலத்துல் இரவு அப்படித்தான். அதே மாதிரி தான் யோகி அரபா. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடத்துல வந்து சொன்னாங்க, உலகத்தின் நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிகச் சிறந்த நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் என்றாங்க. அப்பொழுது எங்க சபையில இந்த சஹாபாக்கள் ஒருத்தவங்க கேட்டாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுக்கு வந்து 10 நாள் சிறப்பு சொல்றீங்க, ஒருத்தரே அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியறதுக்காண்டி செல்றார். அந்த போர் புரியக்கூடிய நேரத்துல அந்த நேரத்தை வந்து அந்த நாளை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில கழிக்கிறார் போர் புரிவதற்காக. அதை விட இது சிறந்ததான் கேட்கிறார். அந்த நாளை விட இந்த நாட்கள் சிறந்த நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை விட அதிகமான நாள் சிறந்தது. எவ்வளவு முக்கியமான அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரியறதுக்காண்டி போகக்கூடிய நாளை விட அரபாவுடைய நாள் சிறந்தது இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹ் ஹதீஸ். அப்படியான வரக்கூடிய அரபாவை நம்ம எவ்வளவு கண்ணியப்படுத்தணும், எவ்வளவு வெகுமதி இருக்குது நம்ம விளங்கிக்கிறோம், அது அமல் செய்யறது நம்ம எவ்வளவு ஆர்வம் காட்டணும், அது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஆமா அரபா நாள் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தின் நாட்கள்ல வேற எந்த நாட்களை விடவும் சிறந்த நாள் அரபா தான் என்று மறுபடியும் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வானத்தின் பக்கமாக இருக்கக்கூடிய முதல் வானத்திற்கு வந்து மக்கள் கூடியிருக்கக்கூடிய அரபா மைதானத்திலே ஹாஜிகள் ஒரு தலைவி கோலத்தோடு, ஒரு பக்கீர் கோலத்தோடு, ஒரு மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, தலை சீவ முடியாது, தருமானம் பூச முடியாது, வெயில் அடிக்கலாம், மழை பெய்யலாம், குளிர் அடிக்கலாம், எல்லா தத்துவ சூழ்நிலையும் உட்பட்டு அல்லாஹ்வை அடைய வேண்டும், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அரபா மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுவானா, என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா, எனக்காக வேண்டி என் மீது ஆதரவு வைத்து உண்மை அதுதானே, அங்கே போய் ஹஜ்ஜில போய் நிற்கிறோம், உம்ராவுக்காக வேண்டி போய் நிற்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து ஆதரவு வச்சுதான். ஒருத்தருக்கு எப்ப ஆசை வருது, உம்ரா போகணும், ஹஜ்ஜி போகணும், தவாப் செய்யணும், அல்லாஹ் மீது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல நான் நிக்கிறது, அரபா மைதானத்துல நிக்கிறது, அல்லாஹ்வை பார்க்க பெருமை பாராட்டி பேசுறேன். ஹஜ்ஜி கடமையானதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஹஜ்ஜிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அரபா மைதானத்துல அல்லாஹ் நம்மளையே அந்த ஹஜ்ஜுடைய நேரத்துல உள்ள வைக்கணும். அப்படி வச்சா அல்லாஹ் இப்படி பெருமை பாராட்டி பேசுறான். என்ன சொல்றான் அல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதோ என் அடியார்களை பாருங்கள், என் மீது ஆதரவு வைத்து வெகு தூரமான இடத்திலிருந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தலையிலே அவர்கள் செய்கிறார்கள், ஒரு தலைவரி கோலத்தோடு இருக்கிறார்கள், புழுதி படிந்த நிலைமையிலே இங்கு கூடியிருக்கிறார்கள். என் மீது ஆதரவு வச்சுதான் இதை செய்யறாங்க அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பெருமை பாராட்டி பேசுகிறான். அரபாவுடைய மைதானத்தில் தங்கக்கூடிய அந்த நேரம் பொன்னான நிமிடங்கள், பொன்னான மணித்துளிகள். யாரும் அங்கே என்ன செய்யறது, மற்ற சிந்தனைக்கு போறது இல்லை, அங்கே சிரமமாக கருதுவதில்லை.
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக ஹதீஸை சொல்லுவாங்க, அரபாவுடைய நாளில் இன்றைய தினத்தில் எப்படி அரபாவுடைய நாள்ல அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நமக்கு விடுதலை அளிக்கிறான், மற்ற எல்லா நாட்களையும் காட்டிலும் அரபாவுடைய நாளிலே அதிகமான நபர்களுக்கு நரக விடுதலை வழங்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமை, இந்தியாவை பொறுத்தவரையில் வரக்கூடிய புதன்கிழமை பிறை 9 அரபாவுடைய நாள். பிறை 10 இன்ஷா அல்லாஹ் வைக்கின்ற ஈதுல் அத்ஹா பெருநாளுடைய தினம். இந்த பிறை 9 இருக்கிறது, அந்த அரபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு அரபா மைதானத்துக்கு தங்குவாங்க. ஹஜ்ஜுக்கு போகாத நம்மளா என்ன செய்யுது? அன்றைய தினத்தில் நோன்பு வைக்கிறது சொல்றது. இந்த இடத்துல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறோம். சில பேர் விளக்கி வச்சிருக்கிறாங்க, யார் வீட்டுல குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க தான் நோன்பு வைக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. குர்பானி யார் வீட்டுல கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் கம்பல்சரியா நோன்பு வைக்கணும், மற்றவங்க நோன்பு வைக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அரபாவுடைய நோன்பு எல்லாரும் வைக்க சுன்னத்தான நோன்பு தான். உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் எல்லோரும் வைக்க. என்ன வெகுமதிங்கிறத நம்ம விளக்கிட்டா வச்சுக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு நோன்பு வச்சா என்ன வெகுமதி என்பதை ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் அரபாவுடைய நோன்பு வைத்து விட்டால் முந்தைய ஒரு ஆண்டுகால பாவம், பிந்தைய வரக்கூடிய ஒரு ஆண்டுகால பாவம், 2 ஆண்டுகள் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். பேரோட வெகுமதி எப்ப கிடைக்கும்? மற்ற நாட்கள் நம்ம நோன்பு வைக்கிற நபிலால் நோன்பு தான் வைக்க முடியும். மாசம் 3 நாள் நோன்பு வைக்கலாம், 10 நாள் வைக்கலாம், 15 நாள் வைக்கலாம். அதற்கெல்லாம் இந்த வெகுமதி அல்ல. வரக்கூடிய புதன்கிழமை அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து ஈமானோட யகீனோட இஸ்லாமோடு ஒருத்தர் நோன்பு வச்சிட்டார் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? நம்ம கடந்த காலத்துல செஞ்ச ஓராண்டுகால பாவம் சாதாரணமா அதை தேடி பண்ண முடியுமா? நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம்? நம்ம செஞ்ச பாவம் நம்மளே மறந்துருப்போம். அதெல்லாம் என்ன செஞ்சிடலாம்? அழித்து விடுக்கலாம். அது மட்டுமல்ல, வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஆகையினால அரபா நோன்பு எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் வைங்க. குடும்பத்தினரை இரவுக்கு வைக்க சொல்லுங்க. சிறுபிள்ளைகள் வாய்ப்பு உள்ளவங்க வைக்க சொல்லுங்க. உடல்நலம் இல்லாதவங்க அவங்க என்ன செஞ்சீங்க தவிர்த்துக்கலாம். சுன்னத்தான நடக்குது. ஹஜ்ஜே முழுமை பெற வேண்டும் சொன்னா அரபா மைதானத்துல கொஞ்ச நேரமா என்ன செய்யணும்? அவங்க தங்கணும். அரபா மைதானம் அவங்களுக்கு முக்கியமான ஒரு மைதானம். அரபா நாள் முக்கியமான நாள். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் ஒரு நேரத்துல உலகத்துல படைக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒரு நேரத்துல ஒன்று கூட்டான். அது யாருக்காவது தெரியுமா? ஒரு நேரத்துல ஒன்று கூட்டி இருக்கலாம். ஒரு கேள்வி நம்ம கேட்டுருக்கலாம், நம்ம தான் அதுக்கு பதில் சொல்லி இருக்கோம். இது எப்ப நடக்குது? ஆலமே அருவாகம் சொல்லுவாங்க, ரூஹுடைய உலகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகல் நபியில் இருந்த மனிதர்கள் மற்றவங்க படைக்கிறதுக்கு